இன்றைக்கு உமது வார்த்தையை எனக்கு கொடுப்பேன். Yeshua's name. Amen. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். தேவனுடைய ஒழுங்குகள் கிறிஸ்தவ மதம் இப்ப அப்படித்தான் இருக்கு. இந்த கட்டளைகளை குறித்து வித்தியாசமாக எடுத்து வஞ்சிப்பான போதனைகளை அகப்பட்டு தாங்கள் கிருபையின் நாட்கள் ஜீவிக்கிறோம், தங்களுக்கு யேசுவா எங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அதுவும் சரியாக இருதயத்தினால விசுவாசிக்கிறது இல்லை. அப்படி என்று சொல்லி தங்களுடைய ஜீவியத்தை தாங்களே ஜெபிக்கிறார்கள், பிறந்த நோக்கம் தெரியாமல். எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதுமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட டைம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, probation டைம். அதற்குள்ள அவரோடு நெருங்கி நாங்கள் பிள்ளைகள் என்ன காரணத்துக்காக இந்த உலகத்துக்குள்ளாக நான் பிறந்தேன் என்பதை அவர் மூலமாக அறிய வேண்டும். மரங்களுக்கு, மிருகங்களுக்கு, எல்லாற்றுக்கும் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் உண்டு. நோக்கம் தெரியாமல் ஜீவித்து மறிப்பவர்கள் மிக பரிதாபம். It's a tragedy. Death is not a tragedy. மரணம் பாரதூரமான ஒரு காரியம் அல்ல, அது பாவத்தினால் வந்தது. ஆனால் நீதிமானும் மரிக்கிறான், பாவியும் மரிக்கிறான் இல்லையா? ஆனால் நோக்கம் தெரியாமல் நித்திரை அடைவது அதை விட மோசமான காரியம் ஒன்றுமில்லை. எத்தனையோ தாய்மார்கள் வருவார்கள் போவார்கள், தகப்பன்மார்கள் வருவார்கள் போவார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே நான் பிறந்த நோக்கம் ஒருவேளை சபைக்கு வந்து ஞாயிறு வந்துட்டு சச்சமா போட்டுட்டு ராபோசன் தடுத்து விட்ட போறதான், அதான் அவருடைய நோக்கம். அப்படி என்ன கத்தோலிக்க சபையிலே இருக்கலாம், ஆங்கிலிக்கன் சபையிலே இருக்கலாம், மெதடிஸ்ட் சபையிலே இருக்கலாம், ஏஓஜியில இருக்கலாம், ஒரு நோக்கமும் இல்லை. யாராய்ந்தமா பிறந்த நோக்கம் ஒன்று உண்டு. எவ்விதமான ஒரு ஊழியத்திலே நீயும் நானும் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எபேசியர் 2:10. அதுல இல்லாத அவதிப்படுவாங்க. அந்த வாழ்க்கையின் நோக்கத்தில் இணைக்கப்படாத ஆக்கள் அவர்களுக்கு நிம்மதி இருக்காது. வாலிப பிள்ளைகளும் தான், மற்றாக்களும் தான். The time has been given to fulfill God's purpose. தேவனுடைய திட்டத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படிக்கு நேர காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை தடவை நாங்கள் வாசிப்போம்,
அவர்கள் மேல் ஒருவரும் கை போட துணியவில்லை. அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. வாசிங்களா? நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தேவன் என்னை இந்த காலத்திலே கொண்டு வந்திருக்கிறார் என்கிற வெளிச்சம் பெற்றவர்கள், you will be different. நீ வித்தியாசமான ஒரு பறவை, நீ வித்தியாசமான ஒரு ஆளாக நீ ஜீவிப்பாய். ஓராக்களுடைய பிறப்பும் டைம் பண்ணி இருக்கிறார். அவரே அதை என்ன காலத்திலே, என்ன ஆண்டிலே, எந்த மாதத்திலே, எந்த நாட்களிலே பிறக்க வேண்டும், எங்கே பிறக்க வேண்டும், எந்த குடும்பத்திலே அவர் பிளான் பண்ணி இருக்கிறார். அதை யாராலும் மாற்ற முடியாது. நாங்கள் எவருமே அதை தெரிவு செய்யவில்லை. பலருக்கு அவர்களுடைய சித்தம் இல்லாமலே பிறந்த நேரம் பெய்த கொண்டு போய் பேயினுடைய முண்டங்களின் பெயர்கள் வைக்கப்பட்டது இல்லையா, அல்லது முண்டங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது இல்லையா. ஆயினும் டாடி ஏற்கனவே அவருடைய திட்டத்தின்படிக்கு அவர் அழைத்து பிரித்து பெயரை மாற்றி கட்டுக்களை அவிழ்த்து how many things he is doing. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும் நேரம் காலம் வரும் நேரத்திலே சரியாக டைம் பண்ணி மோசேயை பிறக்க செய்தார். மோசே தற்செயலாக அந்த ஆண்டிலே பிறக்கவில்லை. இருக்கிறீங்கள அவர்களை சரியாக 400 வருஷங்கள் முடியும் நேரத்தில் வெளியே கொண்டு போகத்தக்கதாக அதற்கிடையிலே மோசே வளர்ந்து அந்த 10 வாதைகள் அது இதெல்லாம் நடக்க வேண்டும், எல்லாம் டைம் பண்ணி கடைசியாக அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டி அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டு அதை சிலையில பூசினார்கள் நிலையிலே எல்லாம் டைம் பண்ணி அவன் பிறந்தான். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்களும் you are here on a mission. அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற நீ பிறந்து இப்பொழுது இருக்கிறாய். நோட்ஸ் எடுக்கிறது அதுக்காகத்தான், சும்மா எடுத்து போட்டு கொண்ட பாட்டில் போறதுக்கு இல்லை. நீ எங்கே போக வேண்டும், வார்த்தையை சிலர் வெளியூருக்கு கொண்டு செல்லலாம், யார் யாரை சந்திக்க வேண்டும், எப்படிப்பட்ட குடும்பங்களை, எவ்விதமான ஒரு ஊழியம், எல்லாமே ஏற்பாடு பண்ணப்பட்டாய்க்கிறது. எபேசியர் 2:10 படிக்கு அடுத்து அந்த எபேசியர்ல 1ஆம் அதிகாரத்தில் நாங்க இப்ப அதிகமா சொல்றது இல்லை, அட்லீஸ்ட் நான் ஐ மஸ்ட் டெல் யூ. ஆவியாவிய இயேசுவ மேசியாவினுடைய தேவனும் நம்முடைய பிதாமானவர் தைரியமான அந்த எதை எதிர்நோக்கி இருக்கும்படிக்கு நான் அழைக்கப்பட்டேன் என்பது பரிசுத்தவான்களிடத்திலே உமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது? நீ எதை எதிர்நோக்கி இருக்கிறாய்? நீ அழைக்கப்பட்டது அந்த நோக்கம். எஸ்தர் சர்ச்சையாக டைம் பண்ணப்பட்டு அவள் பிறந்தாள். அந்த நாட்களுக்குள்ளாக அவள் வளர்ந்து அரண்மனைக்கு ராஜாவின் மனைவியாக
அவள் தெரிவு செய்யப்பட்டு தேவனுடைய திட்டம் நிறைவேற மர்தகாய் அவளுடைய அங்கிள் அவள் மூலமாக சின்ன வயதிலே இருந்து வார்த்தையினாலே கற்பிக்கப்பட்டு தேவ வார்த்தையினால் you all know that, right? தனக்கு பிரச்சனை வரும் என்று அறிந்து யூதர்களுக்கு பிரச்சனை வந்தது மர்தகாயால் அவள் ஆலோசனை கூறப்பட்டு நீ மௌனமாக இருக்கலாமா? இப்படிப்பட்ட காலத்திலே நீ உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ பதவி கிடைத்திருக்கலாமே. போகக்கூடாது. அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவள் போய் செத்தா சாகிறேன் உள்ளே ஒருவர் போலே இயலாது. அப்படியாக அந்த சூழ்ச்சிக்காரன் ஆகமான் கட்டளையை கொண்டு வந்து ராஜாட்ட சொல்லி, ஆனால் தேவன் அவளுக்கு தயவை கொடுத்தார். அவன் செங்கோலை நீட்டினான். What a story. அவள் சொன்னால் நாங்கள் ஜெபம் பண்றோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, செத்தால் சாகிறேன். என்னண்டு யூதர்கள் எல்லாருக்கும் ஆபத்து வந்த நேரம் அவர்கள் எல்லாரையும் அழித்து போட ஆகமானங்கிற ஹேமான் இப்பவும் கிட்டத்தட்ட அதே பேர் தான் ஒரு எதிரி இஸ்ரேலுக்கு. அவள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த விடுதலையை பெற்றுக் கொடுத்தார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் மறந்து போனேன். பிள்ளைகள் சொன்னார்கள், உன் பிறப்பின் நோக்கம் என்கிற ஒரு செய்தி இருக்குது. அப்படி இருக்கா? அதை எடுத்து மறுபடியும் கேள். நீ வாழ்க்கை திட்டம் நிறைவேற்ற வேணும் வேண்டாம். ஒரு 10 தடவையாவது கேள். உன்னை ஒப்புக்கொடு. இந்த வாழ்க்கை வஞ்சிப்பான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பிசாசனால டிசைன் பண்ணப்பட்ட வாழ்க்கை. சில க்ளோதிங் இருக்குது, டிசைனர் க்ளோதிங். There are certain companies, they have design, ஒரு பேட்டர்ன். அது மற்ற கடைகளில் இருக்காது. பேய் இந்த வஞ்சிப்பான வாழ்க்கையை டிசைன் பண்ணி இருக்கிறான், அளவெடுத்து தைக்கிற மாதிரி. தேவனோ எங்களுக்கு தம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். இதிலே பிடிபடுகிறவர்கள் தேவனுடைய திட்டத்தை பிடித்துக் கொள்ள முடியாது. ஆக மிஞ்சினது சும்மா பிரச்சனையும் தனிமையும் அது ஏதோ ஒரு அவதியும் நிம்மதி இல்லாத தன்மை. என்ன யஷ்வாட்ட ஓடி வர்றது பிரச்சனை என்றான். பிள்ளைக்கு ஜோம் இல்லை, புருஷன் வேலை போயிட்டது, பிள்ளை வெளிநாடு போக வேண்டும், பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை தேவை. They use him. They use Elohim. தேவனை பாவிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். நீ பிறந்த நோக்கம் இருக்கிறது. Thank you. ரெண்டு கிளிகள் ஒரு வீட்டிலே கூட்டுக்குள்ளே இருந்து வளருது.
God bless you, Ariel. Never told her anything. நான் ஒன்றும் சொல்லலை. ஏற்கனவே இவர்களுடைய எண்ணம் இதுதான் உலகம். தாய்க்கிளி பெண்கிளி முட்டை போடுகிறது, அது குஞ்சு பொறித்து அந்த குஞ்சு கிளி வளர ஆரம்பிக்கிறது. அது சுற்றி வர பார்க்கிறது எல்லாமே அந்த கூட்டுக்குள்ளேதான். அது முழுவதுமாக நம்புகிறது, இதுதான் என் உலகம். எது? அந்த கிளிக்கூடு, என் அம்மா, என் அப்பா. அதற்குள்ளே காலங்கள் கழிந்து போகிறது. ஒரு நாள் வந்தது, ஆண்கிளி அதனுடைய தகப்பன் என்று வைப்போம், அது நித்திரை அடைந்தது. இப்பொழுது தாய் அந்த பிள்ளை குஞ்சு கிளியும் மட்டும்தான். இன்னும் காலம் கடந்து போனது. அதனுடைய குஞ்சு கிளியின் தாய் மரித்து போனது. தனிமை. இதுதான் என் உலகம், இதுதான் என் வாழ்க்கை. அதற்கேற்றபடியாக தன்னை சமாளித்துக் கொண்டு இதற்காகவே பிறந்தேன், இதுதான் என் உலகம் என்ன உள்ளே இருந்தது. இன்னும் மாதங்கள் கடந்து போனதும் ஒரு சில வருஷங்கள் ஒருவர் வந்து அந்த கிளி கூட்டை திறந்து விட்டார். அது வெளியே வருகிறது. என்ன செய்வதென்று தெரியாது. தன்னை போன்ற சில பறவைகளை பார்க்குதா பறந்து தெரிகிறார்கள், இதற்கு ஒன்றும் செய்ய தெரியாது. உலகம் என்கிற கூட்டுக்குள்ளாக இருந்து வளர்ந்து அந்த குஞ்சு கெந்தி கெந்தி பார்க்கிறது, செட்டை அடித்து பார்க்கிறது. இல்ல, யாருமே இல்லை சொல்லிக் கொடுக்க. முயற்சி பண்ணி தன்னுடைய இறகுகளை பாவிக்கலாம் என்று பார்க்கிறது. நோ, எத்தனையோ மாதம், இன்னும் சில வருஷங்கள் கூண்டுக்குள்ளேயே இருந்து வளர்ந்தபடியால் என்னத்துக்காக சிறகு கொடுக்கப்பட்டதென்றே தெரியவில்லை.
கொஞ்சமாக கெந்தி கெந்தி சில கிளைகளில் நின்று பறக்க முயற்சி பண்ணி முடியாது, தொப்பண்டு கீழே விழுகிறது. சில மிருகங்களுக்கு இரையாக வாழ்க்கை முடியத்தக்கதான அந்த சூழ்நிலைக்கு வந்தது. ஓடி ஒளிந்து கொள்கிறது. எப்படியாகி போய் கடைசியிலே அதனுடைய இறகுகள் பலன் அடைந்து உள்ளுக்கு இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாம் அது பறக்க ஆரம்பிக்கிறது. தேவனுடைய நோக்கம் திட்டம் நிறைவேற ஆரம்பித்தது. நீ எந்த இடத்தில் இருக்கிறாய்? அது முயற்சிக்கிறது, சொல்லுது, ஐயோ என் அப்பா என் அம்மா என்னோடு அந்த கூண்டுக்குள்ளே இருந்தவர்கள் என்னுடைய இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கவில்லையே. இப்படியாக சுதந்திரமாக பறக்க அது அனுபவிக்காமல் நித்திரை அடைந்து போனார்கள். உன் வாழ்க்கை எப்படி? எத்தனையோ தாளந்துகளை உனக்கு கொடுத்திருக்கிறான். இன்னும் கூண்டு கிளி மாதிரி அந்த கூடு, இந்த உலகம், இந்த வாழ்க்கை, அதிலே பிடிபட்டு இருக்கிறாய பிள்ளையே. இன்றைக்கு எத்தனையோ பேர் அதிலே பிடிபட்டு தாங்களாகவே அந்த வெளியே போக எச்சரித்து தங்களுடைய சொந்த பலத்தினாலே பாம்புகளால் பிடிபட்டார்கள். தன்னுடைய நேரம் வராமல் அந்த குஞ்சு கிளி வெளியே வந்திருந்தால் என்னமோ பூனையிலையோ நாயிலையோ ஆகப்பட்டு அதை சப்பி போட்டிருக்கும். இந்த எத்தனை பிள்ளைகள் தங்கள் சொந்த சித்தத்திலே பாம்பின் கையிலே ஆகப்படுகிறார்கள். எத்தனையோ உலக ஜனங்களுக்கு கூண்டு கிளிகளை போல இந்த உலக வாழ்க்கையிலே பிடிபட்டு இருக்கிறார்கள் என்று அறியாமல் ஜீவிக்கிறார்கள். இதுதான் என் ஜீவியம், இது என் மனைவி, என் பிள்ளைகள், என்னுடைய வேலை, இதுவே என் வாழ்க்கை. நோ, ஒருவேளை அதே விதமாக மிருக காட்சி சாலையிலே இருக்கிற ஜூ, அங்கே இருக்கு மிருகங்கள் யோசித்திருக்கும். குரங்குகளோ கரடியோ புலியோ எதுவோ எந்த மிருகங்களோ அவைகள் அந்த இடத்துக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை. சுதந்திரம் இல்லை. மறியல் சாலை மாதிரி மிருக காட்சி சாலை என்று மனுஷன் பெயர் வைக்கிறான். மறியல் சாலை. தேவன் சிருஷ்டித்ததே இதற்காக அல்ல. சுதந்திரமாய் அவர்கள் ஜீவிக்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஜனங்கள் அவர்களை பார்க்கும்படியாக எங்களை அழகுபடுத்தியோ என்ன செய்தோ அதுவே அவர்களது ஜீவியமாய் இருக்கிறது. எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள் என்கிற இது இந்த மிருக காட்சி சாலை மாதிரி இருக்கிறது. சுதந்திரம் இல்லை.
அங்கே இருக்கிறவர்களுக்கு உள்ளே சுதந்திரம் இல்லை, வெளியே வந்தாலும் பயங்கரம். அவர்கள் மந்திரவாத வார்த்தைகளால் ஜெபங்களால் பண்ணி அவர்களை சாக கொள்ளுவார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே. இந்த கள்ள போதகர்களின் நம்பிக்கை எல்லாம் தன்னோடு இருக்கிற குடும்பங்கள் தன்னுடையது, ஊழியம் தன்னுடையது. எவருக்கும் சுதந்திரம் இல்லை. எப்படியாக உலகெங்கும் இருக்கிறார்கள். நீ எந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறாய்? அந்த குஞ்சுக்கிளி உள்ளே இருந்து தாய்க்கிளியோடு தகப்பன்கிளியோடு நேரம் வந்தது. அது ரெண்டும் மறித்து போனது. இது மட்டும் தனியாக உட்கார்ந்திருந்து வெளியே பார்த்து கொண்டிருந்தது. இன்றைக்கு எத்தனை பேர் கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செற்றால் ஒழிய தனித்திருக்கும். செத்ததையாகிய அநேக கனிகளை கொடுக்கும். இந்த வாழ்க்கைக்கு கூண்டு கிளியின் கூண்டை போல இருக்கும். இந்த வாழ்க்கைக்கு நீயும் நானும் சாகாமல் தேவனுடைய வாழ்க்கையை பிடித்துக் கொள்ள முடியாது. One life to lose, one life to gain. Unless we lose this life, we cannot gain the life that God has. ஒரு வாழ்க்கை இழக்க வேண்டி இருக்கு, ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. இந்த வாழ்க்கையை இழக்காமல் கற்பத்திலே உருவாகும் நேரத்திலே உனக்காக அவர் வைத்திருந்த அந்த அநாதி திட்டம், அந்த வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனையோ பேர் அதை மிஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த வாழ்க்கையை விட முடியாது? பலவித காரணங்கள். உலக கவலைகள், குடும்ப கவலைகள், குடும்பத்தின் பாரம், குடும்பத்தின் நிலைமை, வறுமை, பஞ்சம், இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை, நண்பர்கள் இல்லாதவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், ஏதோ கிறிஸ்தவ சபை என்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்கே அந்த கிளியை போல இதுதான் என் ஜீவியம். அந்த குஞ்சுக்கு தெரியவில்லை வெளியிலே ஒரு உலகம் இருக்குது, வெளியிலே சுதந்திரம் இருக்குது. தேவன் இறகுகளை கொடுத்திருக்கிறார்.
பிசாசு அடைச்சி வைக்கிற மாதிரி கட்டுக்களுக்குள்ளே மனுஷர்களை மனுஷன் தனக்கென்று தன்னுடைய விருப்பத்துக்கண்டுக்கும்படியாக சுதந்திரமான மிருகங்களை அல்லது பறவைகளை கூண்டுகளை போட்டு அடைக்கிற மாதிரி எத்தனையோ பேர் அடைபட்டு இருக்கிறார்கள். பிள்ளை பாசம் என்கிற கூண்டிலை குடும்பம் என்று சொல்லப்படுகிற கூண்டிலை நான் சொன்ன மாதிரி உலகம் என்கிற இந்த கிளி கூண்டிலை அதான் டாடி சொன்னார், இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அனுபவியாதவர்களை போல, மனைவி உள்ளவர்கள் இல்லாதவர்களை போல, வாங்குகிறவர்கள் பொருட்களை அதனாலே பிடிபடாதவர்கள் போல, அழுகிறவர்கள் அழாதவர்களை போல, பிடிபடாதே அதனை இந்த உலகமும் இதனுடைய வஞ்சிப்பும் வேஷமும் கடந்து போகிறது. What will you do with your life? Krinochi, Vavuniya, Ragam and Portugal, Gaul. இன்னும் சில வீடுகளிலே லேப்டாப் பிளே பார்க்கிறார்கள். வார்த்தையின் தாகமாயிருக்கிறது. நீங்கள் பாட்டு படிக்கிற நேரம் அவர்களின் கரங்களை உயர்த்தி பாட்டு படிக்கிறார்கள். ஒரு சகோதரி இங்கே இருந்து போனாள், எனக்கு இதை சொன்னார், லேப்டாப். அவருடைய குரல் சொற்களை கொண்டு வந்தது, சொற்கள் எழுதப்பட்டது, தேவ வசனமாய் வாக்கியங்களாய், அது கட்டளையாய் மாறியது. அது அவருடைய உடன்படிக்கையாய் இப்பொழுது இருக்கிறது. அவர் உடன்படிக்கை தேவன். என்ன செய்ய போகிறாய் உன் வாழ்க்கையை வைத்து? வாட், என்னத்தை சாதிக்க போகிறாய்? As somebody said, one life to live, one life, and it will soon be past. What you do for the Messiah will only last. ஒரே ஒரு ஜீவியம் அது சீக்கிரமாய் கடந்து போகும். ஆனால் மேசியாவுக்காக நீ எதை செய்கிறாயோ அவருக்காக அது நித்தியத்துக்குமாய் நிலைத்திருந்து உன்னை பின்தொடரும். கிறிஸ்துமஸ் என்று வந்தது, அது ஓடி முடிந்தது. சூரிய கிரணம் என்று வந்தது,
அதுவும் ஓடி முடிந்தது. Nothing stays. Nothing. அவையெல்லாம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலே, சந்திரன் இடையிலே நேர் கோட்டிலே வரும் பொழுது சந்திரன் சூரியனை மறைக்கிறது. இப்படிப்பட்ட அடையாளங்கள் இன்னும் வேறு வேறு அடையாளங்களை காண்பிப்பேன் என்று யெகோவா அவர் ஏற்கனவே கூறினார். There shall be signs in heaven. ஆரம்ப புத்தகத்தோடு காண்பது முதலாம் அதிகாரம் 14வது வாக்கியம். Genesis 1:14. பின்பு எலோகிம் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. லைட். அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். முதலாவது சொல்லை பார்த்தாயா? அவைகள் அடையாளங்களுக்காகவும், சயின்ஸ். சயின்ஸ் அது நேற்றைய முந்த நாள் வந்த அது சயின்ஸ். அதனுடைய ஆழம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். But they are for science. கொஞ்சம் பொறுத்து கொடுங்க. That is not that clear. வாரக்கிழமை அதை நினைவாக்குவோம் நாங்கள். உன் வாழ்க்கையை வைத்து என்ன செய்ய போறாய் என்று கடைசியாக எப்ப கேட்டாய்? இந்த வாழ்க்கை கூண்டு கிளியின் வாழ்க்கை. தேவன் இன்னும் ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். மரித்ததுக்கு பிறகு அல்ல. நோ, அது ராஜ்யம் இஸ்ரவேலுக்கு வருகிறது. இப்பொழுது இந்த வாழ்க்கையிலே உனக்கு அந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆளுக்கும் எப்படிப்பட்ட ஊழியம், எந்த இடத்திலே யாரோடு தொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், என்ன காரியத்தை செய்ய வேண்டும், உனக்கு இயற்கையாக இருக்கும் தாளந்துகள், அவர் கொடுத்த தாளந்துகள், கிஃப்ட்ஸ், அவையாவையும் உபயோகித்து நீ வெளிச்சமாக இருக்க, வெளிச்சத்தை தூக்கி பிடிக்க, அதற்காகவே நீ பிறந்தாய். இந்த காலகட்டத்திலே அதற்காகவே இங்கே கொண்டு வரப்பட்டாய். இங்கே உனக்கு சாப்பாடு, அவருடைய வார்த்தை கிடைக்கவில்லையானால் தாராளமாக அவருக்கு வழிநடத்தபடி நீ எங்கேயும் போகலாம். நிச்சயமாக நீ திரும்பி வர வேணும் அப்படி என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ண மாட்டோம்.
ஆகையால் இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இவ்வளவுதான் என்று அந்த கிளிக்கு யோசிக்க முடியுமானால் அப்படியாக எண்ணி வருவதும் போவதுமாய் இருக்காது. நீ திருமணமாகாத பிள்ளையா இருக்கலாம், ஆகின பிள்ளையா இருக்கலாம். புருஷனை ரட்சிக்கலாம் என்று கனவு காணாதே. ஆரம்பத்திலே அவன் சும்மா வரலாம், எந்த பெயின் வரும். அதன் பின் போக போகத்தான் தெரியும். சேர்ச்சுக்கு மாறுது லேசு, இயேசுவுக்கு பின்னாலே போறது மிக கஷ்டம். மனம் திரும்புங்கள் என்று சொன்னது எதற்காகத்தான்? சிலர் இங்கே இருக்கிறார்கள், சும்மா பிள்ளையை பெற்று போட்டு கிடக்கிறார்கள். அதுக்குத்தான் அவர்கள் பிறந்தார்கள். அவர்களை பொறுத்த மட்டுமே அவர்களை போலவே அந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள். They don't care. ஒவ்வொரு நாளும் முக்கியம் உன் வாழ்க்கையில். சிலர் பாடல்களை படிக்க வேண்டியிருக்கு, சிலர் வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வேண்டியிருக்குது, சிலர் வார்த்தையை கற்பிக்க அழைக்கப்பட்டதனாலே அதை செய்ய வேண்டி இருக்குது. என் கண்களுக்கு முன்னாலே நான் பார்த்திருக்கிறேன். அப்படியாய அழைப்புகளை பெற்றவர்கள் தூக்கி எறிந்து போட்டு இந்த கிளியின் கூண்டலை ஆகப்பட்டு இந்த உலக வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் முக்கியம். ஏன் அது திரும்பி வராது? I see the Christians சொன்ன குடும்பங்கள், பிள்ளைகள் இங்கே கூட இங்கே waste their time. வாழ்க்கை வீணாக்குகிறார்கள். எத்தனையோ ஊழியங்களுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், உண்மை உள்ளவர்கள் தேவை. கீழ்ப்படி உள்ளவர்கள் தேவை. தேவனுடைய ராஜ்யத்திலே கீழ்ப்படிவில்லாதவர்களுக்கு இடம் இல்லை. மத்தேயு 13 எல்லாரும் அடிவாக்களுங்க. இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகள், புருஷனே கேள், உனக்கு தெரியும் நீ இன்னுமாக ராஜ்யத்தின் கலப்பையிலே கைய வைக்கவில்லை. ஒரு நோயாளிக்கு நீ ஜபிக்கவில்லை, ஒரு பேயை நீ துரத்தவில்லை. யாரோ ஒருவன் அங்க தெருவில் நின்று பெய்ய துரத்தி கொண்டிருந்தான். இவங்களுக்கு சுவிசர்கள் வந்து சொன்னார்கள், எங்களோட சேராத ஒருவன் அங்கிருந்து பெய் கலைக்கிறான், அவனை செய்ய வேணாம் என்று சொன்னோம். அவன் கேட்க மாட்டான். இயேசுவை சொன்னார், அவனை சும்மா விடுங்க. செய்தார். மத்தேயு 13
முதல்ல என்ன செய்கிறார் என்று பாருங்கள். அவர் வந்தது மத்திய 13:40. ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தில் முடிவிலே நடக்கும். மனுஷனின் மகன், all the time he says son of man, son of man. டேனியல் கண்டான் தரிசனத்திலே மனுஷன் மகன் போல ஒருவர், son of man. அவருக்கு சிங்காசனங்கள் கொடுக்கப்பட்டது. Oh my God, what a prophecy! என்ன ஒரு தீர்க்கதரிசனம். கவனமாய் கேள். நான் ஒரு பைபிள் ஸ்டடி கொடுக்கவோ உனக்கு கதை சொல்லவோ நான் அனுப்பப்படவில்லை. உன்னுடைய அழைப்பை நீ பிடித்துக் கொள்ள, புருஷனை கேள், மனைவியை கேள். நீ பிறந்த நோக்கத்தை உணர்வடைந்து அதை பிடித்து அதிலே நடந்து அவர் தயவின் மூலம் அவருடைய வல்லமையினால் நீ அதை நிறைவேற்ற, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். புருஷன் உனக்கு உதவியாய் இல்லாமல் இருக்கலாம், மனைவி உனக்கு உதவி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ அதிலே போய்கொண்டிருக்கிற நேரம் அவருடைய வல்லமை உனக்கூடாக புறப்படும். அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அது நெருக்கமான பாதை, இலகுமான பாதை இல்லை. நோ 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 நோ. ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புறது போல உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் பாம்புகளை போல் விவேகம் உள்ளவர்களாயும் புறாவை போல் கபடற்றவர்களாயும் இருங்கள். பெரும்பாலான ஜனங்கள் பிறந்த நோக்கம் தெரியாமல் மரித்தார்கள், மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், இனிமேலும் மரிப்பார்கள். இங்கே நிச்சயம். ஏன்? நீ கட்டுமேனோ தானோ ஒன்று இருந்தபடியாகும். இன்றைக்கு நீ என்ன வார்த்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். காலையில் என்ன நடந்தது விடிவிடி என்று சொல்லி அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அவருடைய குரல் உனக்கு கேட்க வேண்டும் என்று கேட்கட்டும். எத்தனையோ பேர் அந்த பெரிய சலாக்கியத்தை இன்று பெற்றுக் கொள்வதில்லை. அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இன்று அவரது குரலை கேட்பாயானால் உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. அவருடைய குரல் அவர் பேசிய வார்த்தைகளுக்குள்ளாய் ஒளிந்திருக்கிறது. வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார்.
அவருடைய குரல் பேசியது. அந்த வார்த்தைக்குள்ளாக இயேசுவா அவரே தேவனுடைய வார்த்தை. அங்கே சிருஷ்டிப்பு நடந்தது. சகலத்தையும் அவர் மூலமாய் சிருஷ்டித்தார். அவர் மூலமாய் இல்லாமல் சிருஷ்டிக்கப்பட்டதொன்றும் எதுவுமே சிருஷ்டிக்கப்படவில்லை. அதான் சொன்னேன், நீ எந்த காலகட்டத்திலே, எந்த வருஷத்திலே, எந்த மாதத்திலே, எந்த நாளிலே உன் தாயின் வயிற்றிலே நீ கருக்கூட்ட வேண்டும் என்று அவர் ஏற்கனவே புத்தகத்திலே, தம்முடைய புத்தகத்திலே எழுதி வைத்திருந்தார். உனக்கு அது தெரியுமா? It's already written. ஆனா இந்த கிளிகள் கூண்டுக்குள்ளே இருந்த மாதிரி இந்த கூண்டை போல இருக்கும் இந்த உலகம். இந்த உலக வாழ்க்கை பலவிதமான காரியங்களினாலே கட்டுண்டு பிட்டிபட்டு அவருடைய திட்டம் நிறைவேற முடியாதபடிக்கு அகப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். மிஞ்சினதெல்லாம் பிரச்சனையும் கண்ணீரும். பறவைகளுக்கு இறையை கொடுத்தது பறக்க, கூண்டுக்குள்ளே இருக்கிறார். அதை பார்த்து போட்டு சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் என்ன செய்கிறான்? அவன் பிளேனை உண்டு பண்ணுகிறான். பிளேன், ஏர்கிராஃப்ட். எங்கே வந்தது ஐடியா? தேவனுடைய சிருஷ்டிப்பிலே இருந்து. இன்னும் எத்தனை நாட்களுக்கு வந்து போவாய்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு உன் வாழ்க்கை நாட்கள் வீணாகும்? நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதாலே நேரத்தை மீட்டுக் கொள்ளுங்கள் என்று டேடி எச்சரித்திருக்கிறார். நீ கேட்கும் வார்த்தைகள் அவராலே திட்டமிடப்பட்டு நீ கேட்க வேண்டிய வார்த்தைகள். நினைக்காது நீ have to go to the Bible college. அப்படி வளர வேணும், இப்படி எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆனவன் தெரியும், அவன் தெரியாது. அவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது நான் எங்கேயுமே போகல. ஜனங்களை கொண்டு வந்ததாவது, பேய்களை பிடிச்சாக்களை கொண்டு வந்ததாவது எனக்கு என்ன செய்யணும்ட்டே தெரியல. வார்த்தையை வாசிச்சேன், தப்பு விழுந்தார்கள். வாசிச்சேன், ஆதியிலே வார்த்தை இருந்தார். Finish, done. அது என்ன உண்டானதால் அந்த வார்த்தை அவருடையது, அவராலே கூறப்பட்டது, குரல் அவருடையது. வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். வார்த்தை அவருடைய மகன் யெகோவா the Messiah. அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பின்னாலே சென்று
இந்த கடைசி நாட்களிலே அவர்களுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்கு கலப்பையிலே கைய வச்சு நீ ஜீவிக்க நீ அழைக்கப்பட்டாய். And many will miss it. அநேகம் பேர் அது எண்ணாது போவார்கள். கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கூட்டங்களின் மிக பெரிதான பயங்கரமான ஒரு பயங்கரத்தின் பயங்கரம் பிழை என்ன தெரியுமா? இயேசுவா சொல்றதை கேட்பார்கள் அல்லது செய்தி எதுவும் செய்ய மாட்டார்கள். They won't do it. You call me Lord, Lord, oh Yahweh, Yahweh, don't do what I tell you. என்ன நோக்கி யாவை யாவை என்று சொல்லுங்கள், நான் சொல்வதையோ செய்கிறீர்கள். லூக்கா 4:6-46 வாசிச்சுமா. Why do you call me Lord? பலருக்கு தெரியாத காரியங்கள் உங்களுக்கு தெரியும். இயேசுவா வாயை திறந்து சொன்னதை எல்லாமே டாடி கொடுத்து அனுப்பிய வார்த்தைகள் எல்லாம் சகலதும் ஒரு சொல்லு தன் சுயமாய் சொல்ல அவருக்கு அனுமதி இருக்கவில்லை. அவர் சொல்ல எதை கேட்கிறேனோ அதையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன், நீர் அனுப்பினீர் என்று சொல்லி அவர்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். 2 தடவை அந்த 17ஆம் அதிகாரத்தில் யோகனான் Again I ask you, இன்றைக்கும் நீ சபைக்கு வந்தாய். எத்தனையோ பேர் எங்களை முந்தின காலத்தை போல சபை என்றால் என்னன்னு தெரியாமல் அவர் விரலால் எழுதிய 10 கற்பனைகளில் அது ஒன்று என்று கூட அறியாமல், அறிந்தாலும் அதை விசுவாசிக்காமல் பாரம்பரியமாக தாங்கள் இருந்து வந்த அந்த சபையின் மூப்பர்களை யாரோ அவர்கள் சொல்றதை கேட்டு அந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். There is so much of work to do. தேவனுடைய நினைவுகள் எங்கள் நினைவுகள் அல்ல, எங்கள் வழிகளும் அவர் வழிகள் அல்ல. அவருடைய திட்டங்கள் நிறைவேற நீயும் நானும் ஜீவிக்கும் இந்த நாட்களிலே பெருவெள்ளத்தையும் பல புயல்களையும் மரணங்களையும் யுத்தங்களை கடைந்து வந்த எங்களுக்கு நீதி எங்கே? நியாயம் விசாரிப்பவர்கள் எங்கே? நீதி அங்கே எடுக்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு முன்பு சொன்னேன், இளைப்பாறிய ஒரு நீதிபதி ஜட்ஜ் நான் கேட்டேன்,
நீதி எங்கே? எங்கே நீதியை பார்க்க? அந்த நீதிபதி சொன்ன பாஸ்டர், நீதியை தர்றீங்களா இந்த நாளையில? எல்லாம் எந்த இடத்திலும் இல்லை. அந்த நீதிபதியின் வாயினாலே நான் கேட்டேன், seeking for justice, you can't get it anywhere. Oh my God. உலகத்தின் நிலைமை இதுதான்.